தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுக தலைவர் அறிவிச்சாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நீங்க கூட்டணியில் இடம்பெற்ற அமைச்சர்கள் பங்கேற்றதுக்கு அப்புறம் எப்படி அது கூட்டணி தொடரும்? அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்ததுக்கான அர்த்தமா தானே ஆகும். அது எப்படி அறிவிச்சாருன்னு சொல்றீங்க? அது முரணா ஏற்படும் இல்லையா? நாங்க அமைச்சர்களை சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில சேர்ந்துட்டோம்னு அதுக்கு பொருள் இல்லை. அதை நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. விசிக ஆதரவு வேண்டும் என்ற கடிதம் வெளிப்படையாக முதலமைச்சர் திரு விஜய் அவரிடமிருந்து அப்போது வந்தது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. இடதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளியில் இருந்து ஆதரிக்கிறோம் என்று ஆதரவு அளித்தோம். அவ்வளவுதான். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். அதன் பிறகு என்னை ஊடகவியலாளர்கள் சந்தித்த பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போதும் நான் ஆம், இன்னும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்பதாகவே உணர்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தவேக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு பின்னாலே நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்து அவர் இந்த தோழமை நிலையை உருவாக்கி இருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா 3 கட்சிகளிலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகள்லையும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. தவேக அவருடைய தலைமையில் மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு அடுத்த நிலையை எடுத்து செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவு எடுத்தோம். எங்களுடைய நிலை என்பது நாங்கள் பல கூட்டணி அமையும் பொழுது அமைய வைப்பதையும் அமைத்தும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் அதை தலைமை தாங்கியும் பழக்கப்பட்டவர். அதனால் இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட் இல்லை. ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவிலையோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்கே நீங்கள் ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு வந்து.